ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2025ல் நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அங்கன்வாடி துறையில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருட காலங்களாகவே எந்த ஒரு வேலைவாய்ப்பும் அங்கன்வாடி துறையிலிருந்தும், சத்துணவு துறையிலிருந்தும் எதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுக்காம இருந்திருந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 வேக்கன்சில பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப வெளியிட போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 10,000த்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்கு. அதனால அனைவருமே எதிர்பார்த்த மாரி தான். இப்ப அங்கன்வாடி துறையிலிருந்து மிகப்பெரிய மாபெரும் வேலைவாய்ப்புல ரெக்ரூட்மெண்ட் 2025ல நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அனைவரையும் எதிர்பார்த்த மாரி தான் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்ப பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை செய்வது? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸாம் இருக்குமா? என்னென்ன போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு குடுத்துருக்காங்க. என்ன கல்வி தகுதி? எதன் அடிப்படையில செலக்ட் பண்ண போறாங்க. என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கும். அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கன்வாடி துறைக்கு வேலை செய்யக்கூடிய அனைவரையும் தே தே வேலை செய்ய விருப்பமுடைய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ வெளியா இருக்கு. இத பத்தி முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடி துறையிலிருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணாமயே இருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்ப 2025ல வெளியாக போகுது. இல்ல இப்ப போஸ்ட் ஆஃபீஸ் துறைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் வேலையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுத்துட்டாங்களே இப்ப ஜிடிஎஸ் வேலை, அங்கன்வாடி துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை இந்த 3 விதமான இதுதான் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இன்று பார்க்க போறது அப்படின்னா, அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட். அந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஓவராலாகவே 40,000 வேக்கன்சி இந்தியா முழுவதுமே குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 5,000த்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வெளியா இருக்கு. அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைத்திருக்கு. இதனால இத பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். இதில யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதில பார்த்தீங்கன்னா, அந்தந்த அங்கன்வாடி துறையில என்னென்ன வேக்கன்சிலாம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அங்கன்வாடி மையத்தில ஒரு டீச்சர், பார்த்தீங்கன்னா, பேக்கர், ஹெல்ப்பர் இது மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சமையலர் இது மாரியெல்லாம் வேக்கன்சி இருக்கு. இதுக்கும் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி அனைவருக்குமே ஆண்கள், பெண்கள் இருவருமே டீச்சருக்கெல்லாம் ஆண்கள், பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாமும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உதவியாளர் இது மாரிக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இந்த வேலைக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்க 8வது நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, டீச்சருக்கெல்லாம் 12த் அதுக்கு மேல டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்கும். நேர்முக தேர்வு, அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ற 3ன் அடிப்படையில தான் அனைவருமே வழங்க போறாங்க. இதுல உதவியாளருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் ஒன்லி நேர்முக தேர்வு, டாக்குமெண்ட் அடிப்படையில் தான் அனைவருமே இதில் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ வெளியா இருக்கு. இதில என்ன அப்படின்றத தொடர்ந்து என்னென்ன தகுதிகள் அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 ஆன்லைன் விண்ணப்பமும், கடைசி தேதி மாநிலம் வாரியாக அறிவிப்பு தகுதியானவர்களை பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து குடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில தான் நம்மளுக்கு இந்த பணி குடுக்குறாங்க. இது 40,000த்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வெளியிட்டுள்ளது. குறைந்தபட்சம் நீங்க தே பை அ பட்டா 10வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 18 வயதிலிருந்தே 45 வயதுக்குள்ள நீங்க மிகாதவராக நீங்க இருக்க வேண்டும். அதனால அதிகாரமுள்ள விண்ணப்பதாரர்கள் மாநில வாரியாக காலிப்பணிகள் விவரங்கள், விண்ணப்ப பட்டியல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் இந்த திட்டத்தின் அடிப்படையில சமூக சேவை வேலை செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத குடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப இந்த அ
பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக நீங்க அப்ளை பண்ற மாரி வந்து வரப்போகுது. ஸோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இந்த அங்கன்வாடி துறைக்கு வந்து குடுக்க போறாங்க. இது தொடர்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 துறையை பொறுத்தளவுக்கு பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்திலிருந்து வருது. இது 40,000 வேக்கன்சி ஆன்லைன் மூலமாக, ஆஃப்லைன் மூலமாகவும் அப்போ நாங்க வந்து முடிவெடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால விண்ணப்ப படிவ தேதி வந்து விரைவில் கிடைக்கும். ஸோ, அதனால அனைவருக்குமே இப்போ வந்து குடுக்க போறாங்க. இதனுடைய பதவியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர், ஆசிரியர், மேற்பார்வையாளர், அ அக்ஸா பணியாளர் முதலியான அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான என்னென்ன வேக்கன்ஸிலாம் இருக்கோ அது அனைத்துக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அனைத்து மாநிலத்திலும் இது வந்து அறிவிப்பு வெளியே இருக்கு. ஸோ, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு சம்பளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளத்த பொறுத்தளவுக்கு பேசிக்காவே 8,000லேருந்து 18,000மாக உங்களுக்கு வந்து குடுக்கப்படும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. சேலரி வந்து அனைத்துமே நல்ல ஒரு சேலரியாக தான் வந்து இந்த அங்கன்வாடி துறைக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த துறைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கன்வாடி சர்க்காரி பாரதி 2020க்கான விண்ணப்பம் விரைவில் தொடங்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க திட்டமிடும் விண்ணப்பதாரர்கள் எந்த நிகழ்வையும் தவறவிடாமல் இருக்க பதிவு செய்ய தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடுவோம் அப்படின்ட்டு வந்து குடுத்துருக்காங்க. சொல்லக்கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்கு அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே தமிழகத்துக்கு 4000, 5000 வேக்கன்சி வந்து இதில வந்து வெளியாயிருக்கு. ஸோ, இதில அங்கன்வாடி வேலை காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் அங்கன்வாடி வேலைக்கு தகுதி அளவுகோல்களை நிர்ணயித்துள்ளது. ஸோ, வழிகாட்டியத்தின் அடிப்படையில மற்றும் வழிகளை பின்பற்றுவோர் வேலை தேடுபவர்கள் வேலைக்கு விண்ணப்ப தகுதியுடையவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலைக்கு ஆண், பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் 18 வயது 40 வயதுக்குள்ள நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 10 மணி நேர தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பு நேர தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உயர் பதவிக்கு அந்தந்த பதவியின் நிலைக்கு ஏற்ப தகுதியான தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் ப்ரொமோஷனலாக வந்து இருக்கும் அப்படின்றத அவங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர் அனைத்து ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருவர் உள்ளூர் மொழியை அறிந்திருக்க வேண்டும். அந்த மொழியில நீங்க சரளமாக பேச, எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் ஆதரவுடைய ஆதார் அட்டை, இருப்பிட சான்றிதழ், நடிகர் சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி, கையொப்பம் முதலியான அனைத்துமே இதற்கு தேவைப்படும் அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. அதில் இப்போ 2025ல் ஒரு மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷனாக வந்து மாறப்போகுது. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு லிங்க்கும் வந்து குடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆக போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடிஎஸ் வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த அங்கன்வாடி துறைக்கு விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.